ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு ஸ்கோடா ஆக்டிவா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து இந்த கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கு. நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கோடா கார். அண்ட் இந்த ஆக்டிவா இந்த கார் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ இந்த காரோட கலர் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த காரில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ரன்னிங் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்கா, இங்கே ஒரு டென்ட் இருக்குது. அப்படி இந்த ரன்னிங் பீஸ்லாம் பாருங்கள். ஏற்கனவே இந்த டிங்கரிங் ஒர்க், பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் பம்பர்லேயும் பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் இருக்காது. அண்ட் இந்த காரில் வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிங்கரிங் ஒர்க் என்னென்ன இருக்கோ, சின்ன சின்ன வேலைகள் இருக்குது டிங்கர் ஒர்க், அது முடிஞ்சுன்னா பெயிண்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன சின்ன டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த பம்பரை பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்ட்டு. டோர்லேயும் இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன சாந்த. ஸோ இப்போ வந்து இந்த சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்குது. ஸோ அந்த பள்ளத்தை வந்து அந்த டென்ட் ஃப்ளோர் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல டோர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோடுங்க இருந்திருக்கு. அண்ட் இந்த கார் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணதில் அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக அந்த டென்ட் அண்ட் அந்த விரிசலில் பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் வச்சு ஏற்கனவே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது. ஸோ அதில் பார்த்தோன்னா பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் வண்டியோட கண்டிஷனெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த அவ்வளோதான். இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் எங்கெங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். டிங்கரிங் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பெண்டு எடுத்திருக்காங்க அது. அண்ட் இந்த பாருங்கள், இந்த இடத்துலலாம் டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் கிரைண்டிங் பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கார் ஃபுல்லாக இந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இது. ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் எதுக்காக அப்படின்னா, இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இந்த பேஸ்ட் ஒர்க்கு. அந்த பள்ளம் ஆகும். ஸோ அந்த பள்ளத்தை வந்து மறைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் ஒர்க் அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல பள்ளம் ஒன்று இருந்துருச்சா. ஸோ இந்த பேஸ்ட் வச்சு அந்த லெவல் பண்ணி அண்ட் இது வந்து டல் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட் வச்சுருக்காங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த டென்ட் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த இடத்துல டோரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டோரு, அந்த லைனு அண்ட் இந்த பம்பரும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் வச்சு முடிஞ்சு. அண்ட் இப்போ வந்து டல் பண்ணின்னுக்கிறோம். அண்ட் அந்த பேஸ்ட் ஒர்க் அது முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அந்த இப்போ நம்ம டல் பண்ணோம் இல்லையா மிஷினில், ஸோ அந்த மார்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன மார்க் மறையத்துக்கு இந்த வந்து இந்த பாலிஷை பட்டி எதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இந்த பாலிஷை பட்டி. அண்ட் இந்த வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸோ கார் ஃபுல்லாக டல் பண்ண வேண்டியது தான். அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாலிஷை பட்டி அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துருச்சா. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து அந்த ஃபுல்லாக அது டல் பண்ணும். ஸோ இந்த கார் ஃபுல்லாக பார்த்தோன்னா இப்போ நம்ம டல் பண்ணின்னுக்கிறோம். அண்ட் இந்த பம்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அவ்வளோதான். இந்த டல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அண்ட் இந்த இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரைமர், ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க் இருக்குது. பாருங்கள், கார் ஃபுல்லாக இப்போது டல் பண்ணி முடிச்சிட்டோமா. ஸோ டல் பண்ணி முடித்ததும் மாஸ்கிமெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார் ஃபுல்லாக ப்ரைமர் தான். ஸோ அந்த ப்ரைமர் எதுனா பாருங்கள், இதுதான் இந்த ப்ரைமர் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த பெயிண்ட் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த
ப்ரைமர் அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் எங்கெங்கே இருக்கோ ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அங்கே ப்ரைமர் அண்ட் இந்த ப்ரைமர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்டு இந்த வண்டி ஃபுல்லாக ப்ரைமர் தான். அவ்வளோதான். இப்போ இந்த கார் ஃபுல்லாக ப்ரைமர் முடிச்சதுக்கப்புறம் டல் பண்ணும். ஸோ இந்த டல் பண்ணுறதும் போது ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாட்டுன்னுவோம். ஸோ அந்த ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் இப்போ இந்த டல் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்பாட் ஒர்க்கும் டல் பண்ணிட்டு அண்டு கார் ஃபுல்லாகவும் டல் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பாட்டெல்லாம் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் இப்போ மறுபடியும் மாஸ்கிங் பண்ணும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அவ்வளோதான். இப்போ கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ மாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த அடிபட்டுருந்துச்சோ ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இருங்க. பேஸ்ட் ஒர்க்கெலாம் நம்ம எங்கெங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பம்பர் போஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த ரன்னிங் பீஸும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்காக கார் வந்து பூத்துக்குள்ளே போயின்னு இருக்குது. இப்போ கார் வந்து பூத்தில் இருக்குது. இப்போ வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்காக ஸோ இந்த இடத்துல இருக்குது இந்த காரு. அண்ட் இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த காரோட கலர் பார்க்கலாமா. ஸோ எந்த அளவுக்கு இந்த காரோட கலர் இந்த ஃபினிஷிங் எப்படி வருது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த காரோட கலரு. அவ்வளோதான். இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டோர் கார்டுன்னுவோம். ஸோ இந்த டோர் கார்டெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். டோர் கடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாப்பு. ஸோ இந்த டாப்லலாம் இப்போ பாருங்கள் பெயிண்ட் கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண காரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காரோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஷைனிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த ஷைனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அது மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. அப்படி என்ன இது ஃபினிஷிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. ஸோ இந்த கார் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு வெளியே போகும்போது பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் கோட்டுன்னுவோம். இது வந்து செகண்ட் கோட். இது ஃபஸ்ட் கோட் வந்து இந்த கவரிங்காக அடிப்போம். இது ரெண்டாவது வந்து ஃபினிஷிங். இது ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட் கோட் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கோட். இந்த ரெண்டாவது கோட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காரோட ஷைனிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. பெயிண்டிங் முடிஞ்சு இது வந்து கிளியர். இது கிளியர் கோட். இப்போயும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது என்ன ஷைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கார் இப்போ இந்த கிளியர் அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குது. இது கார் ஃபினிஷிங் எல்லா வேலையும் முடிஞ்சு வெளியே போகும்போது அதே ஷைனிங் போகும்போது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது என்ன ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த காரோட ஃபினிஷிங் இது தான்.
காரோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காரோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காரோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கார் வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ போகும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலுக்கு புதுசு வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இது கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன ஃபினிஷிங்குன்ட்டு.